பிறக்கையிலே நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே வளர்க்கப்படுகின்ற விதம் வாழுகின்ற சூழ்நிலை உண்மையோடு சேர்க்கை அதனால இல்லவா அவன் எல்லோரும் மதிமயக்கத்தில் உண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நல்லவரோட கூட்டு சேர்க்கை ஏற்பட்டதேயானால் ஒரு நல்ல புத்தி வரும். ஒரு குடியாரம் கூட கூடனா அந்த ஏழ்மலை கூடனா குடி வச்சிரும். எப்படி அதே மாதிரிதான் ஆமா சாமி, நல்லவரோடு நாம் சேர்க்கை வைக்கிறோமானால் நமக்கு நன்மை நடக்கும். இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் புண்ணிய ஆத்மாக்கள். உண்மைதான் சாமி, கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள் மக்கள் ஒருவர் கூட இங்க முட்டா பைய கிடையாது. ஒரு முட்டாள் பையனுக்கு கூட இந்த இடத்துல இடம் கிடையாது, வேலை கிடையாது. இங்க வரமாட்டாங்க. அது அங்கே இருப்பாங்க சாமி. எங்க அது அந்த குத்து வேலைக்கு நல்ல வேலைக்கு பிடிச்சிட்டு அங்க பின்னாடி கிடக்கும். கூட கமாண்ட்ல 2 பேர் கீழே விழுந்துறோம்னா தெரிவிக்கப்படுது. ஐயோ சாமி, அப்படியாகத்தானே அப்படி இருக்கக்கூடிய கற்றறிந்த கலைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய சான்றோர் மக்களுக்கும் வருங்கால அப்துல் கலாம்களுக்கும் ஆமா சாமி, இங்க இருக்கக்கூடிய சின்னஞ்சிறார்களுக்கும் உண்மைதான் சாமி, எனது அருமை சகோதரிமார்களுக்கும் இப்பேற்பட்ட இந்த நகர்வை நடத்தக்கூடிய அத்தனை பொதுமக்களுக்கும் நாடக கலைக்குழுவான முத்தமிழ் நாடக சபா ஆமா சாமி அத்தனை பேர்களுக்கும் அகட வேட ஊழியா இருக்கக்கூடிய உடனுக்கும் சின்னஞ்சிறியவனி அனைவரும் கொடி வந்தனம். என்னுடைய விளக்கம் என்னுடைய நாமதேயம் என்னுடைய பிறப்பு ஒண்ணும் புரியல. என்னுடைய அழகு ஒண்ணுமே தெரியல எனக்கு சாமி. இதை பற்றி ஏதாவது உனக்கு விளக்கம் புரிகிறது? உங்களை பாக்குற போது கண்ணங்கரையே இருந்துக்கிறீங்க, பல்லெல்லாம் வெள்ள வெளியே தேர்ந்து மாலெல்லாம் போட்டுக்கிறீங்க, ஒண்ணும் தெரியல. உள்ளலாம் இருக்கிறீங்க. என்னுடைய பிறப்பை பற்றி உங்களுக்கு புரியவில்லை. இந்த பூவுலகிலே பிறந்திருக்கிறோம். அப்படி என்று யாரையாவது ஒருத்தர் சொல்லு பார்க்கலாம். தெய்வத்தை நேரம் பார்த்தியா? கிடையாதுப்பா. இல்ல நீங்க அமர்ந்திருக்கிறாங்க யாராவது பாத்துருப்பாங்களா? இவங்களா என்ன சாமி பாத்துக்கிறீங்களா? நேரா தெய்வத்தை யாரும் பார்த்தது கிடையாது. அப்படி என்றெல்லாம் யோசனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதான். நாம் அத்தனை பேர்களும் கொண்டிருக்கிறோம். எப்படி யாரு அத்தனை ஜீவராசிகளுக்கு உயிர் வாழ்வதற்கு காரணகர்த்தாவாக விளைவிடக்கூடிய இந்த அண்டத்தை ஒரு நொடிப்பொழுது கூட ஓயாமல் வளம் வந்து கொண்டிருக்கின்ற அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவானுக்கும்
தாயாதேவி அம்மனுக்கும் தாயாதேவி அம்மனுக்கும் 16 ஆண்டு வாரத்தின் 7வது நாள் சனிக்கிழமை என்று இருள் சூழ்ந்த கங்குலாவி வனத்தில் சனிக்கிழமை சரியாக இரவு 12 மணிக்கு 12 மணிக்கு அந்த புள்ளதான் போறோம். பிறந்த நேரத்தின் மகத்துவம் என்ன தெரியுமா? யாரையும் பேசாதீங்க. சொன்னேன் நேற்று என்ன போயிடும் அவர் வந்து சொல்லிட்டு போது பேசுறீங்கன்னா ஒரு கண்ணில் அகப்பட்டீங்கன்னா கண்ணில் அகப்படுறது பரவாயில்ல, அவர் வார்த்தையில் அகப்படக்கூடாது. நல்லது தான் உங்களுக்கு நல்லது, இந்த ஊருக்கு நல்லது செய்தி தான் நாங்கள் வந்துருக்கிறோம். அது நீங்களா வழினா கொடுத்து கூப்பிட்டு வச்சுக்காதீங்க. என்ன சாமி ஏற்பட்ட சனிக்கிழமை என்று சரியாக இரவு 12 மணிக்கு எந்த ஒரு குழந்தையும் பிறக்கவே பிறக்காது. அப்படியே பிறந்தாலும் சரியே அந்த குழந்தையானது இருக்காது. அப்படியே அந்த குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையை இங்கெடுத்த அப்படி அவர் வாயில கேட்டா சாமி இறந்து போறது இருந்தா குழந்தை இருக்காது, இல்ல அம்மா இருக்க மாட்டாங்க. அது என்ன காரணம்? அப்பேற்பட்ட மகத்துவமான நேரத்தில் அல்லவா நான் பிறந்தேன். நான் பிறந்த நேரத்தில் மகத்துவம் அப்படி என ஈண்டெடுத்த தாயாகப்பட்ட தாயாதேவி மனாகப்பட்டவன் ஏழுமலை என்னுடைய அழகு எப்பேற்பட்ட அழகு, உள்ளமான உயரம், கருத்த நீரம், என்னுடைய சிவந்த விழிகள், கோரை பற்கள், சம்பட்டை முடிகள், மட்டுமா என்னுடைய திறந்த புஜங்கள், இது எனத்தையும் பார்த்து என ஈண்டெடுத்த தாயாகப்பட்ட தாயாதேவி மனாகப்பட்டவன் ஆகாய்வு தெய்வம் சத்தில் பிறந்த குழந்தையோ அல்லது இது தியாயோ பிசாசோ வம்சமோ இப்பேற்பட்ட குழந்தை கொண்டு சென்று உலகத்திலே காண்பித்தோமானால் நம்மை விடமாட்டார்களா? அப்படி என்ற ஏக்கத்தோடு வெற்றி போட்ட இருள் சூழ்ந்த கங்குலாவி வனத்திலேயே விட்டு விட்டு சென்று விட்டால் தாயாகப்பட்டவள் முகத்தை கூட பார்த்தது கிடையாது. மகா பசுவடைந்த வாழ்ந்து கொண்டிருந்தேன். அமைதியாகத்தானே பார்வதி தேவியாரோ பரம கடவுளும் படியிழந்து விட்டு விலாசானம் கைலாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பார்த்தார் பார்வதி தேவியார், கேளுங்கள் சுவாமி, இப்பேற்பட்ட அத்துணை ஜீவராசிகளுக்கும் படியிழக்கக்கூடியவர் ஆயிற்று. இப்பேற்பட்ட இந்த ஆரண்யமான கானகத்திலே ஒரு குழந்தையின் அழுகுறதை கேட்கின்றது. இந்த ஜீவனுக்கு தாங்கள் படியிழக்க பார்வதியார் கேட்க, கேளும் பெண்ணே பார்வதா, அவன் கர்ம வினைகளுக்கு ஏற்ப தவறாமல் படிக்கல்லவா படியெடுக்கக்கூடியவன் இந்த பரமேஸ்வரன். அந்த ஜீவனுக்கு மட்டும் நான் என்னை விட்டா இருப்பேன். அப்படி என்று என்னை வந்து பார்க்கின்ற பொழுது ஆகா இந்த குழந்தையோ சாதாரண குழந்தை கிடையாது. சூரிய பகவானுக்கும் தாயாதேவி அம்மனுக்கும் பிறந்த குழந்தையாய் இந்த குழந்தையால் பலவித வினோதங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது. அப்படி என்று நல்ல எண்ணத்தோடு என்னை தூக்கி சென்று தேவலோகத்தை அடைந்து மும்மூர்த்தி தேவர்களை ஒன்றாக தானே சேர்ந்து என் தாய் தந்தையை அழைத்து வெற்றி போட்டு நீங்களே இந்த குழந்தையை வளர்த்தாக வேண்டும். இந்த குழந்தையால் பலவித வினோதங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது. அப்படி என்று என் தாய் தந்தையிடத்திலே ஒப்படைக்கின்ற குழந்தை இருந்தது. ஆனால் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் அல்லவா, பெயர் சூட்ட வேண்டும் அல்லவா. நான் என்ன கிழமை பிறந்தேன்? நான் சனிக்கிழமை பிறந்த காரணத்தினால் எனக்கு நாமதேயம் சனியன் என்றல்லவோ நாமதேயத்தை வைத்து என் தாயிடத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது அப்பொழுது இந்த வாயினுடைய தாயின் முகத்தை நான் உற்று பார்த்தேன். அது வரைக்கும் என் தாயின் முகத்தை கூட நான் கண்டதே கிடையாது. என் தாயின் முகத்தை நான் பார்த்த மாத்திரத்திலேயே என்னுடைய தாயாகப்பட்ட தாயாதேவி அம்மனுக்கு அண்ணவளுடைய முகமே அப்பேற்பட்ட பொல்லாத பார்வையினுடைய பார்வை, அப்பேற்பட்ட தீட்சண்யமான பார்வையினுடைய பார்வை. நான் இருக்கும் இந்த இடத்தை விட என்னுடைய பார்வையானது எங்கு படுகின்றதோ, என்னுடைய பார்வையானது எங்கு படுகின்றதோ அப்பேற்பட்ட தீட்சண்யமான பார்வை என ஈண்டெடுத்த தாய்க்கே இப்பேற்பட்ட கதி என்றார். கேவலம் புலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு என்னுடைய பார்வை பட்டதேயானால் என்ன கதி ஏற்படும் என்று என் பார்வை உன் மீது பட வேண்டுமா? தேவராகப்பட்ட தாய்
தாய்க்கே அந்த கதி என்ன? நம்மளாம் மானிடர்கள். நர மாநிலம் உண்மைதான். தாங்க நம்ம முடியாது. பாடுபட்டா நம்ம தாங்க முடியுமா? முடியாது. அப்பேற்பட்ட பொல்லாத பார்வையினுடைய பார்வை அப்பேற்பட்ட திச்சன்யமான பார்வையினுடைய பார்வை. பார்வை ஆண்டபடியினால் நானோ என்னுடைய தாய் தந்தையருக்கு தலைவணங்க மாட்டேன். யார் சாமி? வெற்றி போட்டு கானகத்தில் எல்லவா விட்டு விட்டு வந்தார்கள். அதானே. ஆண்டபடியினால் சதா காலமும் இந்த சதாசிவன் எண்ணித்த எல்லவா பூஜையக்கூடியவன் காசிக்கு சென்று விஸ்வலிங்கி பூஜைந்து இப்பேற்பட்ட நவக்கர மண்டலத்துக்கு அதிபதி ஆக்கினார். ஆயுள்காரகன் என்ற பட்டத்தை கொடுத்தார். எந்த ஒரு ஜீவனை எப்பொழுது பிடிக்க வேண்டுமோ அப்பொழுது பிடித்தே தீர வேண்டும். யாரை எப்பொழுது விட வேண்டுமோ அப்பொழுது விட்டே தீர வேண்டும் என்ற கட்டளையோடு அந்த யாவற்றமான பேர்களையும் பயன்படுத்தி இருக்கிறேன். நேற்று இதை பேசிவிட்டோம். இன்றைக்கும் அதையே பேசினால் நேரம் போதாது. வேலவனை வேங்க மரமாக்கி வைத்தேன். வீடுகட்டை சொக்கரம் இருக்க வைத்தேன். தன் கலையில் வந்து தணிக்க செய்தேன். அந்த சங்கரனை பிச்சு தான் இருக்க செய்தேன். அந்த ஐங்கரன் கொம்பரவே செய்தேன். அருமணி பத்தினி கற்பறிய செய்தேன். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். யாரையும் விட்டதும் கிடையாது. இனிமேலும் தெரியே விட போவதும் கிடையாது. அந்த சிவபெருமானியை பிடித்த காரணத்தால் அல்லவா சனியாகி இருந்து எனக்கு சனி ஈஸ்வர பட்டத்தை பெற்றேன். நவக்கிரகங்களில் யாருக்குமே இல்லாத பட்டம் ஈஸ்வர பட்டம். இந்த சனியனுக்கு மட்டுமே ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பட்டம். அப்பேற்பட்ட ஈஸ்வரனுக்கு அள்ளி கொடுப்பான் பரமேசன். ஆனால் அல்லாமல் கொடுப்பவர் இந்த சனி ஈஸ்வரன். நான் ஒருவருக்கு கொடுக்க நினைத்தேனேயானால் அந்த மும்மூர்த்தி தேவர்களாலும் தடுக்க முடியாது. தனியாகிய நான் கெடுக்க நினைத்தேனேயானால் அந்த மும்மூர்த்தி தேவர்களாலும் கொடுக்க முடியாது. அப்படியாகத்தானே எங்களுக்கு அன்றைக்கு மும்மூர்த்தி தேவர்கள் கொடுத்த சட்டத்தையும் பட்டத்தையும் கையில வைத்துக் கொண்டு கடமை தவறாமல் பிடிக்கலவா, நீதி தவறாமல் பிடிக்கலவா, லஞ்சம் வாங்காமல் பிடிக்கலவா, அரசாட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலேயே லஞ்சம் வாங்காத ஆள் யாரு? நாங்க அதையும் நேரத்தை சொல்லியிருக்கிறோம். உண்மையா சாமி? நீங்க யமதர்மராஜன், அடுத்தது இந்த நவக்கிரக நாயகன். அப்படியாகத்தானே அப்பேற்பட்ட அன்றைக்கு மும்மூர்த்தி தேவர்கள் கொடுத்த சட்டம் என்ன? அழையாத வீட்டிற்கு விருந்தாளியாம் என்னுடைய நாமதேயத்தை யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அன்னவர்களை அப்பொழுதே தொடர்வது வழக்கம். உண்மைதான். தானாக சென்று யாரையும் பிடிப்பது கிடையாது. யார் ஒருவர் வாயில் சனி என்று வார்த்தை வருகிறதோ அப்பொழுதே தொடர்வீங்க. எங்கெங்கெல்லாம் சாக்கடைகள் தேங்கி இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் என்னை போன்று கூந்தலை அவிழ்த்து போட்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நெற்றியில் திலகம் குங்குமம் இல்லாமல் இருக்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் அவலக்குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அபசகனமான வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, சனியன் சனியன் என்று வார்த்தை யார் வாயில் வருகிறதோ அவர்களை அப்பொழுதே தொடர்வதனுடைய வழக்கம். உண்மைதான். அழையாத வீட்டிற்கு நுழைகின்ற விருந்தாளியாம் கிடையாது. என்னை அழைத்தால் மாத்திரமே நான் தொடர்வேன். ஒவ்வொரு மனிதருக்கும் 19 ஆண்டு காலங்கள் இருந்து நான் திசை நடத்தி வருகிறேன். உண்மைதான் சாமி. சரியாகிய நான் ஒவ்வொரு மனிதருக்கும் 19 ஆண்டு காலங்கள் திசை நடத்தி ஏழரை சனியாகவோ, கண்டச்சனியாகவோ, ஜன்மச்சனியாகவோ, பாதச்சனியாகவோ, அர்த்தாஸ்தம சனியாகவோ, கண்டகச்சனியாகவோ அவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப தவறாமல் அல்லவா நாங்கள் கடமையை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி எல்லாம் இருக்க நாம் இப்பொழுது எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். என்னுடைய பிறப்பு உனக்கு புரிந்து விட்டதா? சூரிய பகவானுக்கும் சாயாதேவி அம்மனுக்கும் நான் தான் சனி பகவான். எனக்கு ஏழுமலை எத்தனை கொண்டாட்டி? ஒரு மனைவிதான். ஆமா சாமி ஒரு பொம்பளை தான். சாமிகிட்ட போய் சொல்லாதா? எத்தனை கொண்டாட்டி ஒன்னே சொல்லு. கொண்டாட்டி அறியாத மாதிரி படியாது. உனக்கெல்லாம் ஒரே ஒரு மனைவிதான். ஆனால் எனக்கோ 2 மனைவிமார்கள். எனக்கு என்ன அழகு இல்லையா? அதானே. எனக்கு என்ன அந்தஸ்து இல்லையா? உங்களுக்கு 2 மனைவி. உங்க ஆயவை எடுத்து நீ ஆயவுக்கு தான் போகணும். புரியுமா?
மாட்டேங்குது. கை இப்படி நீட்டினா கையில போடுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மனைவி. ஆனால் எனக்கோ 2 மனைவிமார். எனக்கு என்ன அழகு இல்லையா? அழகா இருக்கு சாமி. இல்லையா? ஏன் புறமே இருக்க அழகு பார்த்து இல்ல சாமி, அதான் ஒண்ணும் பரம கிடையாது. ஏற்பட்ட இத்தனை கூட்டத்திலே இந்த புலகமாகட்டும் இந்த தேவலோகமாகட்டும் என்னை போன்ற அழகான ஒருவரை இங்கு கொண்டு வந்து நிறுத்து பார்க்கலாம். அழகு என்ன அழகு சாமி? யாருமே இல்லை சாமி. அழகு பாத்தியா? நான் கேட்கல, பாக்கல. என்ன அழகு அவரு? ஏண்டா என்ன வேணாம்? அழகு எப்பேற்பட்ட அழகு பாரு. ஐயா எப்பேற்பட்ட அழகு சொல்ல. ஏண்டா இவரா? என்னுடைய அழகை பார்த்து அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய மூத்த சகோதரியான என்பவரும் நீலா மந்தா என்று சொல்லக்கூடிய எனக்கு 2 மனைவிமார். அதே போன்று நீலா மந்தா என்று சொல்லக்கூடிய அது மட்டுமா எனக்கும் 2 அழகான ஆண் குமாரர்கள் உண்டு. என்னை போலவே மகிமை வாய்ந்த குழந்தை. மாந்தி என்பவன் ஒருவன், குளியன் என்பவன் ஒருவன். அப்படி என்னுடைய மகனாகிய காலம் தினந்தோறும் 1.5 மணி நேரம் இன்றைக்கும் இருக்குது. ராகாலன்றது எல்லாத்துக்கும் தெரியும். யமகண்டன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த குளிசத்தை பத்தி ஒரு 3/4 பங்கு பேருக்கு தெரியாது. முக்கியமா பஞ்சாங்கம் படிக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும். அப்படி அப்பேற்பட்ட குளியினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? அப்பேற்பட்ட என்னுடைய மகனாகிய அந்த குளியின் நேரத்திலே எந்த ஒரு செயலை செய்ய துவங்குகிறீர்களோ மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இப்படி செய்ய வழிபாடு செய்வது நகை வாங்குவது, ஒரு சுபகாரியங்கள் செய்வது, கல்யாணம் செய்வது, கேள்வி நடத்துவது, கல்வி பயிலுவதற்கு நீங்கள் ஆரம்பிப்பது உண்மைதான். இது எல்லாம் இந்த குளிய நேரத்தில் செய்தால் மென்மேலும் வளர்ச்சி கொண்டிருக்கும். அதே போன்று அதே அந்த குளிகை நேரத்தில் அசுப காரியங்களை செய்ய துவங்கிவிட்டீர்களே, ஆனால் தொடர்ச்சியாகத்தானே அசுப காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கும். ஒரு இடம் இருக்கும். நீங்க பெரியவங்க சொல்லுவாங்க, எப்படி சாமி குளிசம் பார்த்து சவத்தை சொல்லுவாங்க. அந்த குளிகை நேரத்தில் சபம் எடுப்பது, இந்த கருமகாரியம் செய்வது, காரியங்கள் செய்வது, கடன் வாங்கினார்களேயானால் ஒரு மாசத்துக்கு நீ 2 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிக்கலாம். ஒரு குளிய நேரத்துல ஒரு நண்பர்கிட்ட நீங்க ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த 1000 ரூபாய் அடைக்கவே முடியாது. அப்படி கடன் வாங்குவது இது போன்றெல்லாம் நீங்கள் செய்துவிட்டீர்களேயானால் அந்த குளிய நேரத்தில் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட மாந்தி என்று சொல்லக்கூடியவனும் குளிகை என்பவனும் என்னுடைய குமாரர்கள். அப்படி இருக்க எல்லாம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கார சென்னை, அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கார சென்னை சீரழிந்தது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா வைரஸ் கொள்ளையில கொண்டுட்டு போச்சு. எல்லாமே நம்ம பக்கத்துல வரும்போதுதான் பார்த்தோம். புத்தமங்கலம் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி புரட்டாசி மாசம் 3வது சனிக்கு இதே நாடகம் புத்தமங்கலத்துல ஆடுறோம். நாடகம் முடிச்சு கரகத்தை கொண்டு போய் வைக்கிறோம். ஜோரம் எப்படியோ வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். உண்மைதான் போட்டு தள்ளிடுச்சு. உங்களுக்கு சாமி அறியாத குருமாட வருத்தி கைராசி. அது யாரோட கைராசி? ஐயோட
5 நாள் கள்ளக்குறிச்சியில ஆமா. இங்க மூட்டை கட்டிட்டாங்க, சங்கு ஊதுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏதோ சாமி போட்ட பிச்சையினால மருவத்தூர் போய் 15 நாள் ஐசியூல இருந்து நான் மட்டும்தான் வந்தா 22 பேத்துல உயிரோட ஒரே நான் ஒண்டிதான் வந்தேன். இறைவன் போட்ட பிச்சை. இவங்க அன்னைக்கு இந்த வழிவிடலாம் இன்னைக்கு நாம இத்தனை அன்பு உள்ளங்களையும் சந்திக்க முடியாது. அப்படி ஏற்பட்ட கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கொரோனா வைரஸ் வந்து உலகத்துல ஒரு 45% உயிர் சேதமாச்சு. ஆமா சாமி. பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிற தெரிஞ்சு இந்த காரிய சம்பிரதாய சடங்கு ஒரு 100 ரூபாய் மாலை கூட வேலை இல்லாத இப்படியே சென்றதேயானால் இயற்கையானது பொய்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்துல மாதம் 3 முறை மழை பெய்தது. இப்பொழுது நாம் நினைக்கின்ற பொழுது மழை கிடைக்கிறது. தேவையில்லாத போது அறுவடையின் பொழுது மழை வந்து ஏற்படுத்துகிறது. இப்படியெல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே இயற்கையானது பொய்த்துக் கொண்டிருக்கிறது. ஆமா. இப்படியே சென்றதேயானால் நாம் எல்லோரும் இறந்து விடுவோமா? இந்த யுகமானது அழிந்து விடுமோ? அப்படி என்றெல்லாம் நாம் யோசனை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான் சாமி. இப்பொழுது இந்த யுகமானது அழியப் போவது கிடையாது. அன்றைக்கு மூர்த்தி தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து கிரேதா யுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்தாண்டி வகுத்து ஒவ்வொரு யுகத்திற்கும் மொத்தம் வயது எத்தனை என்று தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார்கள். எப்படி சாமி? அப்படி பார்க்கின்ற பொழுது அப்பேற்பட்ட முதல் யுகமாக இருக்கக்கூடிய